2005 ஒரு ஹார்ட் பிரேக், 2017 ஒரு ஹார்ட் பிரேக். அதுக்கப்புறம் இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷமா அமைஞ்சிருக்கு இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டை நிகழ்த்திருக்கிறாங்க இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீம். அவங்க ஹிஸ்டரியிலேயே முதல் முறையா விமென்ஸ் ஓடிஐ வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுவும் சும்மா ஜெயிக்கல, ஒரு மேசிவ் ஒண்டர்ஃபுல் விக்டரி அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்த வெற்றி வெறும் அந்த கப்பை தூக்குன ஒரு வெற்றி மட்டும் கிடையாது. அதாவது அந்த கப் மட்டுமே இந்த இடத்துல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேசிவ் வியூவர்ஷிப் நம்பர்ஸ் ஃபைனல்ஸை நிறைய பேர் உட்காந்து பார்த்துருக்காங்க. இன்ஃபேக்ட் செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்காங்க. முதல் முறையா விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு இந்த அளவுக்கான ஃபாலோவிங் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2012 இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது ஜேர்னலிஸ்ட் கூட வராம இருந்தாங்க. அதாவது பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேள்வி கேட்க ஒரே ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்ல ஜேர்னலிஸ்டே வராம அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு பிராட்காஸ்டர்ஸ் கிடைக்காம இருந்திருக்காங்க. அவங்க ஆடின டோர்னமெண்ட்ஸை டெலிவிஷன்ல பிராட்காஸ்ட் கூட பண்ண முடியாம எந்த டிவி சேனல்லையும் அது வராமல் தான் இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து இன்னைக்கு பிராட்காஸ்ட் ரைட்ஸ் வித்து நிறைய பேர் அதை டிவியில இல்ல ஓடிடியில உட்காந்து பார்த்து அந்த மேட்சை ஃபாலோ பண்ணி அதை பத்தி சோசியல் மீடியால பேசுற அளவுக்கு விமென்ஸ் கிரிக்கெட் இந்தியாவில் வளர்ந்துருக்கு. அப்படின்றதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுல இந்த வேர்ல்டு கப் விக்டரி, கேக்குக்கு மேல ஒரு செர்ரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு செர்ரி தான் இந்த வேர்ல்டு கப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஆனா வெறும் ஆரம்பம் தான். இன்னும் போக போக இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் வளர்ந்துகிட்டே போக போகுது. இன்னும் போக போக இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட் நிறைய எட்டாத உயரங்களை எட்ட போகுது. அந்த மாதிரியான உயரங்களை எட்டும் போது ஸ்பெக்டேட்டர்ஸா நாம அங்க இருந்து சப்போர்ட் பண்ணா ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமை பத்தி நான் இவ்வளவு பேசிட்டேன். இன்னொரு பக்கம் தோல்வி அடைஞ்சது, அதாவது ரன்னர் அப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. நமக்கு இது 3வது ஃபைனல், 2 ஹார்ட் பிரேக். அவங்களுக்கு இது முதல் ஃபைனல், முதல் ஹார்ட் பிரேக்கா அமைஞ்சிருக்கு. அவங்க இன்னும் இது வரைக்கும் வேர்ல்டு கப் ஜெயிச்சது இல்ல. ஆனா மேட்ச் ஆடும்போது பார்த்தா அவங்க ஈக்குவலா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அட் சம் பாயிண்ட்ஸ் அவங்க ஜெயிக்கிற நிலைமையிலேயே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல டீமை இந்த வருஷம் அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு. இன்னும் போக போக இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படி வளர்ந்துருக்கோ விமென்ஸ் கிரிக்கெட்ல, அதே வளர்ச்சியை இந்த சவுத் ஆப்பிரிக்கன் விமென்ஸ் கிரிக்கெட் டீமும் அடையும் அப்படின்றதுதான் பார்க்கும்போது நமக்கு தெரிகிற விஷயமா இருக்கு. இன்னும் போக போக இந்த வளர்ச்சி அவங்க டீமுக்கும் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி விமென்ஸ் கிரிக்கெட்ல எல்லா டீமும் வளர்ந்து ஒரு அற்புதமான காம்படிஷன் அங்க நிறைய பேர் அந்த மேட்சஸ் எல்லாம் கண்டு கழிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.